ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா வந்து சவுதி அரேபியா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார நாடாக, எண்ணெய் வளம் கொண்ட நாடாக மாறப்போகுது. க்ரூட் ஆயில் கொட்டி குவிய போகுது. இதை வச்சு பயங்கரமான ஒரு, அதாவது நம்மளுடைய ஜிடிபியே எங்கேயோ போகுது, நம்மளோட டேர்ன் ஓவரே எங்கேயோ போகுது, இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார நாடாக மாறப்போகுது அப்படின்லாம் 2-3 நாளாக அந்த பேச்சு ஓடிட்டுருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இந்தியாவில் அந்தமான் பக்கத்தில் கடல் பகுதியில் வந்து க்ரூட் ஆயில் இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பெட்ரோலியம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அதுவும் பயங்கரமாக, கொஞ்சம் நஞ்சம்லாம் கிடையாது, சாதாரணமாலாம் கிடையாது. கடலுக்கு அடியில் மிகப்பெரிய ஒரு பெரிய க்ரூட் ஆயில் சுரங்கமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, படிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இன்னும் 2 வருஷத்தில் அங்கேருந்து க்ரூட் ஆயில் எடுத்து பெட்ரோல் எடுத்தோம் அப்படின்னா, நம்ம வெளிநாட்டில் பெட்ரோல் டீசலே வாங்க வேண்டியது இருக்காது, க்ரூட் ஆயிலே வாங்க வேண்டியது இருக்காது, வாங்கி அதை இது பண்ண வேண்டியது இருக்காது அப்படின்ற அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளுடைய பொருளாதாரம் பொறுத்த அளவுக்கு என்னென்னா, $3.7 ட்ரில்லியன் அப்படின்றாங்க. $1 ட்ரில்லியன் 1 லட்சம் கோடி. அப்போ 1 லட்சம் கோடி வந்து டாலர் அப்படின்னா 1 லட்சம் கோடி இன்ட்டு 85, இன்றைக்குள்ள ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 85 லட்சம் கோடி. அப்போ வந்து $1 ட்ரில்லியன். இப்போ நம்மளோட எக்கனாமி என்னவாக இருக்குன்னா 3.7 ட்ரில்லியன் இருக்குது. இது வந்து 20 ட்ரில்லியன் மாறும். அதாவது 3.7ன்றது 4 ட்ரில்லியன் மாறினாலே நமக்கு பெரிய லாபம், நம்ம பெரிய பணக்கார நாடாக மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2030 நம்ம வந்து என்ன எவ்வளோ நம்மளுடைய எக்கனாமி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ட்ரில்லியன் அளவுக்கு நம்ம எக்கனாமி இருக்கும். அப்போ என்ன ஆச்சு? 10, அதாவது டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு இல்லை, 5-6 மடங்கு எக்ஸ்ட்ரா நமக்கு வருமானம் வருது. நம்மளோட தேவைகள், இந்தியாவுடைய பெட்ரோலிய தேவைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடந்த 2022லேருந்து 28 வரைக்கும் நம்மளோட தேவைகள் வந்து 20லேருந்து 35% அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கு போடப்பட்டுருக்கு. அப்படி தான் வந்து அதிகரிச்சிட்ருக்கு. ஏன்னா வாகன பெருக்கம், மிடில் கிளாஸ்லாம் நிறையா வாகனம் வாங்குறதுனாலையும் அவர்கள் அதிகமாக கார்களையும் 2 வீலர்களையும் பயன்படுத்துறதுனால நம்மளோட தேவைகள், பெட்ரோலிய தேவைகள், டீசல் தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. க்ரூட் ஆயில் அப்போ அதனால் நம்ம இப்போ, அதாவது தேர்டு லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் ஆஃப் இது க்ரூட் ஆயில் அப்படின்றோம். ஃபஸ்ட்டு சைனா இருக்குது, யூஎஸ் இருக்குது முதல்ல, 2வது சைனாவாக இருக்குது. ஏன்னா சைனாவில் சில இடங்களில் பெட்ரோல் இது க்ரூட் ஆயில் கிடைக்குது. வேறு கேசோலின்கான சில படிமங்கள் இருக்குது. அவர்கள் எடுத்துக்கொண்டு இருந்தாலும் அவர்கள் தேவைன்றது அதிகம், அவரோட பாப்புலேஷன் அதிகம், நம்மளை விட வந்து வாகனங்கள் அதிகம், ஏரியா அதிகம். ஏன்னா இப்போ அப்படின்றதுனால அவர்கள் வந்து 2வது இடத்துல இருக்காங்க உலகத்தில். ஃபஸ்ட்டு அமெரிக்கா இருக்குது. அமெரிக்காவில் வந்து நீங்கள் க்ரூட் ஆயிலில் வந்து இருந்தால் கூட அதை அவர்கள் பயன்படுத்தலை. எல்லாரும் உலகத்தில் தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து பயன்படுத்தலாம்னு சொல்லி பல எண்ணெய் கிணறுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு அது பயன்படுத்தப்படாமல் வச்சுருக்காங்க அமெரிக்கா. இது அங்கே அப்படி போயிட்டுருக்கு. ஸோ வந்து தேர்டு லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் ஆஃப் க்ரூட் ஆயில் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா தான். அப்படின்னு இருக்கும்போது இந்த கண்டுபிடிப்பு வந்து, அதாவது அந்தமான் பக்கத்தில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது நீண்ட ஓஎன்ஜிசி தான் அந்த கிணறு தோண்டிகிட்டு இருக்கா. இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 3000 மீட்டர் ஆழத்தில் தான் இது இருக்குது. அதில் வந்து என்னென்னா இது, அதாவது உப்பு படிமங்களுக்கு கீழே இருக்குது. இது இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டாச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா இதோட அளவு எப்படின்னா மிகப்பெரிய அளவில் இது வந்து பூமிக்கு அடியில் இருக்குது, அதாவது அந்தமான் கடல் பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இதை வந்து ட்ரில் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ட்ரில் வேலை நடந்துகிட்ருக்கு. இன்னும் 2 வருஷத்தில் க்ரூட் ஆயில் வந்து வெளியில் வந்து அது விற்பனைக்கு வந்துடும்னே சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து இந்த ஓஎன்ஜிசியோட வேறு சில தனியார் நிறுவனங்களை இங்கே தான் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த இந்தியாவில் கிடைக்கக்கூடிய இந்த வளங்களை எல்லாம் மக்கள் பயன்பெறும் வகையில் இந்த பாஜக அரசு பயன்படுத்துமா, இல்லை தனி முதலாளிகளுக்கு விற்றுட்டு அவன் வந்து அதை பூரா எண்ணெயை பூரா உறிஞ்சி நமக்கே விற்பான். நம்ம ரேட்டை வந்து 100 ரூபான்னு இருந்ததை கண் துடைப்புக்கு 100 ரூபா இருந்த பெட்ரோலை 10 ரூபா குறைச்சிருக்கோம்ல அப்படின்னு சொல்லி 70 ரூபாயா இந்த அரசு ஆட்டையை போட போதா, தனியாருக்கு வந்து கொடுக்க போதா அப்படின்ற கேள்வியெலாம் எழுதிட்டுருக்கு. ஏன்னா ஒரு பிட்டையும் போட்டிருக்காங்க. என்ன பிட்டை போட்டிருக்காங்கன்னா, அதாவது என்னென்னா, சவுத் கொரியாவும் சரி ஜப்பானும் சரி இதை வந்து ப்ரைவேட் மூலமாக தான் எடுக்கிறாங்க. அவர்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்து எடுத்து தான் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரியான ஒரு திட்டத்தை நம்ம சவுத் கொரியாவும் ஜப்பானும் என்ன திட்டத்தில் இதை எடுக்கிறாங்களோ அந்த திட்டத்தை தான் நாமளும் பின்பற்றுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு வடையும் சுட்டு விட்டுருக்காங்க மத்திய அரசுலேருந்து. நான் மத்திய வந்து பெட்ரோலியத்துறை அமைச்சர் வந்து 3 நாளைக்கு முன்னாடி சொன்னதில் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. 22 பில்லியன் பேரல்ஸ் வந்து, இப்போ அவர் சொன்னது வந்து 16 பில்லியன் பேரல் தான் எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சர்வதேச அளவில் கணிக்கப்பட்டது என்னென்னா 20 பில்லியன் பேரலுக்கு மேலே
அங்கே கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி கிடைச்சா இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு பணக்கார நாடாக மாறிவிடும் சொல்லி அவங்க சர்வதேச கணக்கில் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மிடில் கிளாஸையும் கீழே இருக்கவனே பிச்சைக்காரனை வச்சுட்டு ஆயிலை கடத்தி அம்பானிக்கு அதானிக்கு கொடுத்து அவர்கள் நிறுவனங்கள் ஆரம்பித்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, வெளிநாட்டுக்கு போகுது, அதில் நமக்கு பெரிய லாபம் கிடைக்குது அப்படின்னு காட்டுவாங்க. தவிர இது மக்களுக்கு போய் சேருமா அப்படின்றது இந்த அரசு மேலே இருக்கிற சந்தேகம் தொடர்ந்து மக்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே இது ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. ஏற்கனவே மீத்தேன் கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா பெரிய அளவில் மீத்தேன் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதை தொடர்ந்து தான் நாங்கள் வந்து தோண்டிகிட்டு இருக்கோம். இது ஏற்கனவே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பே ஆஃப் பெங்காலில், அதாவது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலேயே, ஏன்னா நம்மளுடைய எல்லை பகுதியில், கடல் பகுதியில் இந்த மாதிரி க்ரூட் ஆயில் வளங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் சீனா மிரட்டலை தொடர்ந்து அது அப்படியே நிறுத்தப்பட்டது அப்படின்ற ஒரு செய்தி 2012 கசிய தொடங்குச்சு. சைனா வந்து அதுக்கு ஒத்துக்கலை. ஏன்னா இது வந்து இன்டர்நேஷ்னல் சீ பார்டரை ஒட்டி இருக்குது, நீ எப்படி இது பண்ணுவ, இது எல்லாருக்கும் சொந்தமானது, நாங்களும் அங்கே ட்ராவல் பண்ணோம், யார் வேணாலும் அங்கே வருவாங்க, நீ எப்படி அங்கே வந்து தோண்டி இந்த மாதிரி எடுத்த அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சீ பார்டரை ஒட்டி வந்துடுது, இது வந்து அங்கே போகக்கூடிய கப்பல் போக்குவரத்துக்கு இப்போ மிகப்பெரிய தடையாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க மிரட்டினதுனாலையும் இது பண்ணதுனாலையும் நிறுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டது. அது என்னாச்சுன்னு தெரியல. ஆனால் ஓஎன்ஜிசியை வச்சு இப்போ கண்டுபிடிச்சாச்சு, செலவு பண்ணியாச்சு. இது பூராமே அரசு தான். ஏன்னா அதே மாதிரி பாரத் பெட்ரோலியம் இருக்குது, இந்துஸ்தான் பெட்ரோலியம் இருக்குது. ஏன்னா இவர்கள் எல்லாமே அரசு நிறுவனங்கள். அதை தாண்டி இந்தியாவில் வந்து ரிலையன்ஸும் இருக்குது. சரியா, நயாரான்னு ஒரு கம்பெனியும் புதுசாக இறக்கி விட்ருக்காங்க, ப்ரைவேட் கம்பெனி. ஸோ இப்போ இதை இந்தியாவில் இருக்க இந்திய தேசத்துடைய இந்த கடல் எல்லையில் இருக்கோ, கடலுக்கு அடியில் இருக்கோ, மண்ணுக்கு அடியில் இருக்கோ, பொண்ணுக்கு அடியில் இருக்கோ, இது நம்ம இந்தியர்கள் பயன்படுத்தக்கூடிய, இந்தியர்களுக்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு சொத்தை இவர்கள் எப்படி மாற்றி விட போகிறாங்க, குஜராத்திகளுக்கு எப்படி இந்த வேறு கம்பெனி கொடுக்க போகிறாங்கன்றது நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். இந்த வந்து எல்லாமே இந்த தேன் எடுக்கிறவன் வந்து இப்போ புறங்கையை நக்காமல் இருக்க மாட்டான்னு வாங்க, இவங்க தேனை புறம் குடிச்சிட்டு நம்மளை புறங்கையை நக்க விட்டுக்கிட்டு இருக்கான் இந்த 15-10 வருஷத்துக்கு மேலே. ஸோ அடுத்து என்னென்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. இந்த பலன்கள் உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய பலன் தான். மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா மாறும். இவர்கள் சொல்லக்கூடிய கணக்குப்படி, இவர்கள் சர்வே வைத்திருக்கக்கூடிய கணக்குப்படி, சர்வதேசம் சொல்லக்கூடிய கணக்குப்படி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பொருளாதார ஒரு நாடாக புழங்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியா மாறும். ஏற்கனவே நம்ம இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸு, ரஷ்யாவில் தான் வந்து வாங்கிட்டு இருக்கோம். ரஷ்யாலாம் நம்மகிட்ட ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு க்ரூட் ஆயில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் வாங்கியுமே அந்த பலனை மக்கள் அனுபவிக்க முடியாத அளவுக்கு க்ரூட் ஆயில் வந்து சர்வதேச சந்தையில் அவ்வளோ கம்மியாக இருக்கும் போதுமே இவங்க 100 ரூபாய்க்கும் 90 ரூபாய்க்கும் டீசலையும் பெட்ரோலையும் விற்கும் போது, இவ்வளோ உச்சத்தில் ஏற்றி வைத்திருக்கும் போது, இவ்வளோ கம்மியாக விற்கும் போதே அந்த பலனை மக்களுக்கு தராமல் இருக்கும்போது, இந்த மாதிரி இந்தியாவிலே கண்டுபிடிக்கப்பட்டால் இவர்கள் மீது இந்திய மக்களுக்கு நம்பிக்கையிலே கண்டுபிடிக்கப்பட்டாலும் இவர்கள் அந்த பலன்களை நம்மை அனுபவிக்க விடுவார்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்குது. நிச்சயமாக மனசாட்சி தொட்டு பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் உச்சத்தில் இருக்கும்போதே பழைய காங்கிரஸ் ஆட்சியில் 65 ரூபா, 62 ரூபா, 58 ரூபாய்க்கு டீசல், 55 ரூபாய்க்கு டீசலும், 60 ரூபாய்க்கு பெட்ரோலும் விற்ற காலம் போய், அதை விட மிக பாதியாக 30% 40% க்ரூட் ஆயில் விலை சர்வதேச சந்தையில் குறைந்த அப்புறமும் இவங்க டபுள் மடங்கு ரேட்டு ஏற்றி வச்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி வரைக்கும் ஏற்றி வச்சுட்டு கேட்டால் இப்போ மக்களுக்கு என்ன அச்சத்தை ஏற்படுத்திட்டாங்கன்னா, ஐயோ ஏதாவது வாயை திறந்து ஏற்றி விட்டாங்கன்னா போச்சு, இப்போ 2-3 வருஷமாக ஒரே ரேட்டில் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து நம்ம மக்களை இவர்கள் எப்படி ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்களோ, ஸோ அதே மாதிரி நம்ம வளங்களில் கிடைக்கிற இந்த பலன்களும் மக்களுக்கு வரும்படி செய்வார்களா என்ற சந்தேகம் அவர்கள் மேலே தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அந்த பலன்கள் மக்களுக்கு கிடைக்குமா அப்படின்ற சந்தேகம் இருக்குது. எனவே நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.